ஜீவா, நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த தாக்குதலை நிறுத்தக்கூடிய இந்த வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன மாதிரி அடுத்த கட்ட நகர்வா மாறும்? இல்லை, அடுத்த கட்ட நகர்வாக மாறுங்கிறத விட இது அமெரிக்கா அறிவிச்சிருக்கு பாருங்க. ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஜெய்சங்கர் வந்து இல்லை நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் அவங்க சொல்லி ஒன்றும் பண்ணலன்னு. ஆனால் ட்ரம்ப்போடைய டோனில் வந்து நான் ஒரு பஞ்சாயத்து பண்ணி வச்சேங்கிற அந்த டோன் இருக்குது. இப்போ ட்ரம்ப் போன்றவர்கள்ட்ட நம்ம கேட்பது, அமெரிக்கா போன்றவர்கள்ட்ட நம்ம கேட்பது, இங்கே தாக்குதல் நடத்தினப்ப நீங்கள் போட்ட ட்வீட் என்ன, உங்களுடைய ரியாக்ஷன் என்ன, உங்களுடைய பதட்டம் என்ன? 15 நாள் ஆச்சு அதுக்கப்புறம் திருப்பி இந்தியா தாக்குதலுக்கு. அந்த 15 நாளில் அமெரிக்கானுடைய நடவடிக்கை என்ன? இப்போ நமக்கு பாகிஸ்தான் எதிரி, பாகிஸ்தானுக்கு இந்தியா எதிரிங்கிற ஒரு பொது புத்தியை தாண்டி இங்கே தான் நம்ம வந்து அமெரிக்க அரசியலை உலக மக்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்தியாவை எந்த இடத்துல வைக்குது, பாகிஸ்தானை எந்த இடத்துல வைக்குதுன்னு. ரெண்டையும் ஒரே இடத்துல தான் அமெரிக்கா வைக்குது. அவங்கள பொறுத்தவரையும் மதம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. மதம், மொழி, தேசிய இனம், யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் அறம், அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்தவரையும் இது வீடியோ கேம் தான். இந்தியா பாகிஸ்தானுங்கிறது அமெரிக்காவுக்கு வீடியோ கேம் தான். அவங்களுக்கு 2 பேருமே பெப்பட்டாக தான் இருக்கணும். பாகிஸ்தான் எதிர்ப்பையும் அமெரிக்கா எப்பயும் எடுத்தது இல்லையே. நீங்கள் பல நேரங்களில் நல்லா கவனித்து பாருங்கள். பாகிஸ்தான் எதிர்ப்பு இத்தனைக்கும் முஸ்லீம் ஃபோபியா அரசியலை பயங்கரமாக பண்ணக்கூடிய ஜார்ஜ் புஷ் காலத்துலேருந்தே அமெரிக்கா பண்ணுது. இந்தியாவுக்காக பாகிஸ்தானை அவங்க எதிர்க்க மாட்டாங்க. நீங்கள் கடந்த கால வரலாறு பாருங்கள். அமெரிக்கா இந்தியா பக்கம் நியாயம், ஏன்பா நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு அவங்க பாகிஸ்தானை எதிர்க்க மாட்டாங்க. சார் சூப்பராக சொன்னார், சவுதி அரேபியா அதில் பண்ணுதுன்னு. சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகள் தான். கத்தார் தான் மத்தியஸ்தம் பண்ணும், எகிப்து மட்டும் அப்பப்போ இது பண்ணும். அதுக்கு மிகச்சிறந்த பிரதமர் 2 நாடுகள்கிட்டையும் பேசணும், 2 நாடுகளையும் மத்தியஸ்தம் பண்ணும். ஆனால் மத்திய இப்போ குவைத்து, பஹ்ரைன், நீங்கள் எல்லா நாடையும் சொல்லுங்களேன், மத்திய அந்த சமன் சிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த பாலைவன பிரதேச நாடுகள் யார் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறா? இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை தாக்கும்போது பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சார்பாக இருந்த நாடுகள் தான் அந்த நாடுகள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மதம் சார்ந்து நாடுகள். மதம் சார்ந்து கிடையாது, அதிகாரம் சார்ந்து தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சாமானிய மக்கள் மத்தியில் இது முஸ்லீம் நாடுகள், இது வந்து முஸ்லீம் அல்லா நாடுகள் எப்படின்னு அதெல்லாம் கிடையாது. அதிகாரம் சார்ந்து வேறொரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் சாமானிய மக்கள் மத்தியில் இது மதம், இது இந்த மதத்தை பேசுகிற நாடு உனக்கு எதிரி, இது இந்து நாடு உனக்கு எதிரின்னு அப்பாவி மக்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் பணக்கார நாட்டு அதிபர்கள், அவர்கள் எந்த நாட்டு அந்த மக்கள் எந்த மதமாக இருந்தாலும் அவங்க அமெரிக்காவுக்கு சார்பாக அந்த மாதிரியான சிந்தனையில் தான் இருக்காங்க. ஈரானை தவிர்த்துட்டு பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற முஸ்லீம் நாடு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே வந்து அமெரிக்கா எப்படி பார்க்கும்? அமெரிக்கா வெர்சஸ் சீனா, இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ். அமெரிக்கா வெர்சஸ் வடகொரியா, அது ஒரு மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ். அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா, இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ். இதுக்கு நடுவில் தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ட்ரம்ப் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சீனா தான் இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி சீனா பாகிஸ்தானை ஆதரிக்கிறான். இதில் பெரிய வேலையை நம்ம விட்டுறக்கூடாது. பிக் பிரதருங்கிற கான்செப்டை நம்ம உலகத்தில் விட்டுறக்கூடாது. அதனால் இப்போ வந்து அவங்க வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டதன் மூலமாக ஏற்கனவே அவருக்கு ஒரு பேர் இருக்குது, உக்ரைன் போரை நான் தான் நிறுத்தினேன், பைடன் வந்து ஒன்றும் பண்ணல நான் பண்ணலேன். இப்போ இந்த மாதிரியான பேர் வாங்குவதற்கு ட்ரம்ப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க இப்போ காசால போரை நிப்பாட்டிட்டேன்னாங்க, அமைதி பேச்சுவார்த்தைனாங்க. ஆனால் இங்கே காசால இப்போ நீங்கள் 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மக்கள் வந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிறாங்க அந்த மக்கள். அப்போ அமெரிக்கா தான் உருவாக்குற பிம்பம் உலகத்தில் நான் தான் பெரியண்ணன், எங்கே போர் நடந்தாலும் என்னுடைய அனுமதி, ஒன்று என் ஆளாக இருக்கணும், இல்லைனா நான் சொல்கிறது நடக்கணும். இந்த வெளியுறவு அரசியலை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு இப்போ பாகிஸ்தானுக்கு அடுத்த கட்டமாக இப்போ நாம் வந்து அந்த இந்து நதிக்கான அந்த ட்ரீட்டியில் நம்ம அந்த ஒப்பந்தங்களை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வியாக இருக்குது. இரு நாடுகளிடையேயான உறவை முன்பை விட இப்போ பேண வேண்டிய கட்டாயம். இந்த 3 நாட்களில் அவங்க நம்ம பக்கம் தாக்குதல் நடத்துனது, நாம் அவங்க பக்கம் தாக்குதல் நடத்துனது, அவங்களுடைய பொது இடங்களில் அவங்களுக்கு நாம் ஏற்படுத்தின சேதாரம், அவர்கள் நமக்கு ஏற்படுத்தின சேதாரம்னு உறவு ரீதியாகவும் சரி இழப்பு ரீதியாகவுமே ஒரு இருந்த விரிசல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதையும் சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக அந்த கட்டாயம் இந்தியாவுக்கும் இருக்குது, பாகிஸ்தானுக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் நம்ம சமமாக பார்க்கவே முடியாது. அது வந்து அந்த நாடு வந்து இப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சியில் அது பாதி இல்லை, 1/4 பங்கு கூட இல்லை. அங்கே வந்து ஒன்று மௌலானாக்களுடைய கட்டுப்பாடு, இன்னொன்று அமெரிக்காவினுடைய பெப்பர்ட் கவர்மெண்ட்டு, இன்னொன்று இராணுவம். ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, இராணுவ தளபதி அமைச்சர்கள் ஒன்று. அங்கே வந்து இராணுவம் தான் இருக்குது. இங்கே வந்து இராணுவ அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அங்கே இராணுவம் பிறகு அங்கே யாருமே முடிக்கவே இல்லை. இப்போ இம்ரான்கார் ஜெயிலில் இருக்காரா, வெளியே இருக்காரா, அமெரிக்காவுக்கு போயிருக்காரான்னு கூட அங்கே உள்ள மக்களுக்கு சீரியஸாக தெரியாது. இம்ரான்கான் ஒருத்தர் இருந்தார், கிரிக்கெட் வீரராக இருந்தார், அமைச்சர், அவ்வளோதான் தெரியும். அவ்வளவு மோசமாக அங்கே இருக்குது. அப்போ போர்னு ஒன்று நடந்தாலோ இந்த மாதிரி தாக்குதல் நடந்தாலோ கண்டிப்பாக பாகிஸ்தான் தான் பாதிக்கப்படும். ஏன்னா இது வந்து ஒரு நாடு, இந்தியா ஒரு ஸ்ட்ரக்சரான எல்லாம் கொண்ட நாடு.
அது வந்து இருக்கிறதுலே பரிதாபத்தில் இருக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் என்றைக்குமே பாவம் தான். நீங்கள் நம்ம வந்து இந்த தாக்குதல் இது எதுக்குமே அவங்க தொடர்பு இல்லாதவங்க. ஓரளவு படித்து பணக்காரனாக இருக்குமே அங்கே அமெரிக்கா ஓடி போயிடுவான். அங்கே பாகிஸ்தானில் இருந்து கஷ்டப்படுறவன் வந்து அங்கே சாமானிய மக்கள் தான். அதனால் இப்போ இந்தியா ஏற்படுத்தின தாக்குதல்னால கண்டிப்பாக பாதிப்பு அங்கே இருக்கும். அவங்க நம்மளை இப்போ இந்த சண்டிகர் ஹரியானாவில் ஏதோ தாக்குதல் இருக்குங்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் வந்து மறுக்கிறாங்க. பாகிஸ்தான் எங்களை ஒன்றுமே பண்ணலன்னு இவங்க சொல்கிறாங்க. பாகிஸ்தான் நாங்கள் தாக்கியிருக்கோங்கிறாங்க. இதில் கூட பாருங்களேன், தாக்குனதை பெருமையாக தான் சொல்கிறாங்க, அடித்ததை பெருமையாக. நம்ம வந்து அதை நீ எப்படி என்னை தாக்குனேன்னு சொல்லி மறுக்கிறோம். எது உண்மைங்கிறது தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாடுக்கும் கண்டிப்பாக பாதிப்பு தான். இது இன்னும் தொடர்ந்து இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு வரும். எந்தெந்த வகையில்னா மிகப்பெரிய மின் பற்றாக்குறை வருங்கிறாங்க. இப்போ இது தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மின் பற்றாக்குறை வரும். வரி உயர்வுலேருந்து ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வரும்போது பாருங்க, ஒரு பெரிய பொருளாதார பெருமந்து வரும்போது பொருளாதார ரீதியாக பெரிய சுமை அடிச்சு தூக்கு பாகிஸ்தான்னு சொன்ன அம்முட்டு பேரும் இப்போ இவங்க ஏன்பா போற போட்டுட்டு நம்ம உயிரை வாங்குறாங்கன்னு 15 நாள் இப்போ ஒரு மாபு மைண்ட் செட்டில் எல்லாம் ஆதரிச்சிருவாங்க. அதனால தான் பல மனிதாபிமானிகள் ஜனநாயக சிந்தனையாளர்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே என்ன சொன்னாங்க, எப்பா போருங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகாதீங்க, இதை ஒரு ஐநா சபை மூலமாக பேசலாம். நான் அதுக்கு தான் ட்ரம்ப்பை நான் முதல்ல குற்றம் சாட்டினேன். இவங்களாம் எவ்வளோ பெரிய நாடக நடிகர்கள்னு. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மோத விடுறாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் சரி. இந்த ட்ரம்ப் நினச்சிருந்தா இதை ஏன் உங்களுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூட்டில் இதை நிறுத்த முடியாதா? ஒரு வரியை போட்டு எல்லா நாடுகளையும் மிரட்டுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, கைகாலை வச்சு நம்ம இந்திய வீரர்களை அனுப்புறீங்க, இந்திய மக்களை, இந்திய வீரர்களை, பொதுமக்களை அனுப்புறீங்க. இவ்வளோ வலிமை இருக்கிற நீங்கள் நினச்சா இது ரெண்டையும் இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் ஆற போட்டீங்க? இப்போயும் நீங்கள் வந்து நான் நிறுத்திட்டேங்கிறத பதிவு செய்கிறீங்க வரலாற்றில். ட்ரம்ப் சொல்லி தான் நடந்துச்சுங்கிறத பதிவு செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த பெரியண்ணன் மனப்பான்மை, அந்த சூப்பர் பவர் கண்ட்ரிங்கிற அதை மெயின்டைன் பண்ணுங்கிற நோக்கம் தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரியான போர் பதற்றம்லாம் வரும்போது இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா நாடுடைய செயல்பாடுகளை பாருங்கள். அவங்களுடைய இப்போ கைப்பாவையாக யார் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஐநாவை சொன்னீங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இலங்கை விவகாரத்தில் தொடங்கி ஐநா இதுவரை எத்தனை நம்முடைய மன்றாடங்கள், அதாவது எப்படி சொல்றது, நாம் அவ்வளோ மன்றாடி இருக்கோம் போய் ஐநாவிடம். குறிப்பாக இலங்கை பிரச்சனையை எடுத்துக்கோங்க, அந்த ஜெனோசைடுங்கிற வார்த்தையை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதையெல்லாம் கடந்த கால வரலாறு. அப்படி பார்க்கும் பொழுது ஐநாவு மட்டும் நமக்கு என்ன தீர்வை கொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் அதற்குள் அடக்கம் தானே. ரொம்ப நல்ல கேள்வி. ஐநாவினுடைய அந்த நம்பகத்தன்மை குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. ஆனால் ஈழ பிரச்சனையை பொறுத்தவரையும் ஐநாவை மட்டும் கேள்வி கேட்க முடியாது. இந்தியா உட்பட எந்த நாடு ஈழத்துக்கு ஆதரவாக இருந்தது? இஸ்லாமிய நாடுகள் ஆதரவாக இருந்தாங்களா? மத்திய கிழக்கு நாடுகள், கியூபா, பொலிவியா போன்ற நாம் ஆதரிக்கிற, தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டாடப்படுகிற நாடு கியூபா. நம்ம சேக்குவாரால யாருன்னா நமக்கு ஒரு சித்தப்பா மாமா மாதிரி, அந்த அளவுக்கு தமிழை கொண்டாடினா. அந்த தேசத்தில் இருந்து, பொலிவியாவில் இருந்தோ கியூபாவில் இருந்தோ ஈழத்துக்கு ஆதரவாக இருந்தாங்களா? முஸ்லீம் நாடுகளிலிருந்து வந்ததா? கம்யூனிஸ்ட் நாடுகள் ரஷ்யாவிலிருந்து வந்ததா? சீனாவிலிருந்து வந்ததா? நமது தேசமான இந்தியாவிலிருந்து வந்ததா? யாருமே ஆதரிக்கலையே. இனப்படுகொலைன்னு இதுவரை யாருமே ஆதரிக்கலையே. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் இது இனப்படுகொலைன்னு சொல்கிறாங்க. அதிமுகவும் தீர்மானம் போட்டாங்க, திமுக போட்டாங்க, மதிமுக, பாமக, விடுதலை. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் மட்டும் தானே. பாஜக மட்டும், அது பாஜக காங்கிரஸ் விட்டுருங்க, தேசிய கட்சிகள் அதில் மாறுபட்ட கருத்து. அது ஒரு இனப்படுகொலைங்கிற வார்த்தை நீங்கள் அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு வரையும் அது இனப்படுகொலைன்னு யாரும் ஒத்துக்கலையே. ஏதோ ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஐநாவை நம்ம எப்படி கேள்வி, ஐநாட்ட அப்படி ஒரு கோரிக்கையை இந்தியா வைக்கல, இலங்கை வைக்கல, எந்த நாடுகளுமே ஆதரவாக இல்லை. அந்த நேரத்தில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அனாதை இனமாக தமிழ் தேசிய இனம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ள வர ஐநா அப்படிங்கிறது அமெரிக்கா உருவாக்கின அமைப்பு, அவங்க ஃபண்டு பண்ணி உருவாக்கின அமைப்பு தான். இருந்தாலும் இஸ்ரேல் பாலஸ்தீனில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஐநாவில் இருந்தே இஸ்ரேலுக்கு எதிரான சில குரல்கள் வந்தது. அது என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம், அதுக்கு நம்ம யார்ட்டையுமே பதில் இல்லை. அதை கண்ணீரோடு ஒத்துக்கணும், வேதனையோடு ஒத்துக்கணும். ஆனால் ஐநாவில் இருந்தும் இப்போ ஏன்னா அந்த செட்டப் வந்து ஒரு மனித உரிமை செட்டப் தான். ஐநா ஒரு உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகாதார உதவி, கல்வி உதவி, யூனிசெஃப், இது எல்லாமே அந்த செட்டப் நல்ல செட்டப் தான். ஆனால் அது அமெரிக்காவை தவிர பிற நாடுகளில் மட்டும்தான் அது மூக்கை நுழைக்கும், அமெரிக்காவை பண்ணாது. ஆனால் இப்போ ட்ரம்ப் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அதையுமே ஒரு சீண்டி தான் பார்க்குறாரு. WHO விலக சொல்லிட்டாரு, ஐரோப்பிய நாடுகளுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐநா சபையை ஒரு குற்றம் சாட்டுகிறார். பைடன் மாதிரி இல்லை, அவர் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை. ஸோ ஐநாவிடம் நான் குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பது இந்த மாதிரி எதுக்கு அப்புறம் ஐநான்னு அமைப்பு இருக்கு தெரியாமல் கேட்குறேன். இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு சண்டை வரும்போது கண்டிப்பாக ஐநா தலையிடணும்ல, அதற்கு தானே வச்சுருக்கோம் நாங்கள். ஐநாங்கிற அமைப்பை 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி இனி இந்த காட்டுமிராடித்தனமாக மனிதர்களை அடித்துக் கொள்வது, குழந்தைகளை கொலை செய்வது, இதையெல்லாம் நாம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐநா அமைந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வியட்நாம் போரில் என்ன நடந்தது? அந்த ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு ஓடி வர அந்த ஒரு புகைப்படம் உலகத்தையே ஒரு மாதிரி உலுக்கி அந்த போரை நிப்பாட்டியது. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த வியட்நாம் போர் வியட்நாமில் அந்த
வியட்நாமை வீழ்த்தி விட்டு அந்த அமெரிக்க ராணுவ வீரர்களை அமெரிக்கா செல்லும்போது அமெரிக்கா மக்கள் அவங்கள வரவேற்கல. ஏண்டா இவ்வளவு நாசகாரம் செஞ்சுட்டாடா வர, அமெரிக்கன் தான் அவன் அமெரிக்க ராணுவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல அமைதிப்படை திரும்பி வரும்போதும் கலைஞர் ஏத்துக்கலையே, நம்ம நாட்டு ராணுவம்னா எனக்கு ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ போய் ஒரு இனத்தையே அழிச்சிட்டு வந்து நான் எப்படி இந்த அமைதிப்படையை ஏற்றுக்கொள்வேன்னு கேட்டாரு. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும்.